துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்ததொரு மூலையில் இருந்தாலும் பிரச்சனையே இல்லாத இடமும் இல்லை, ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன, கிரக நிலைகளினுடைய அமைப்பு எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் கிரகநிலையினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெறுகின்றாருங்க. இந்த ஒரு மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகின்றார். புதனுடைய அமைப்பு இப்படி இருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு செல்கின்றாருங்க. புதனுடைய அமைப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் சுபஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் நுழைகின்றாருங்க. 5ஆம் இடத்திற்கு ராசியினுடைய அதிபதி வருவது என்பது அங்கு ராஜயோகாதிபதியுடன் இணைவது என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் மிக வலுவாக 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்குள் செல்கின்றாருங்க. இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. சந்திரன் இந்த மாதத்தில் ஒவ்வொரு தருணத்திலுமே 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றாருங்க. ஆனால் அதே சமயம் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளில் இந்த ஒரு மாதத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் இந்த அமைப்பு இப்படி இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனையே இல்லாத ஒரு இடமும் இல்லை, ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, உதாரணமாக ஒரு நபர் இருக்கின்றாருங்க. அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதே வேலை இல்லை என்பதுதான். அப்போது எந்ததொரு வேலையும் இல்லாமல் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்றதொரு மனநிலையில் அந்த நபர் இருந்து கொண்டிருக்கின்றாருங்க. அப்படிப்பட்ட நபர் பல வேலைகளுக்கு முயற்சி செய்கின்றார். அப்படி முயற்சி செய்தும் எந்ததொரு வேலையுமே கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு அலுவலகத்திலிருந்து அவருக்கு பணி கிடைத்ததற்கான ஒரு ஆணை வழங்கப்படுகின்றதுங்க. அதை பார்த்தவுடன் அவர் மற்ற ஒரு மகிழ்ச்சி அடைகின்றாருங்க. ஏனென்றால் அவருக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்பது தற்போது தீர்ந்துவிட்டது, எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று மன நிறைவை கொள்ளக்கூடிய அவர் அந்த பணியில் அமர்ந்து சில நாட்கள் சில மாதங்கள் கடக்கும்போது அங்கு திரும்பவும் அவருக்கு ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுகின்றதுங்க. இதுவரை வேலை இல்லை என்ற பிரச்சனை, ஆனால் தற்போது அவருக்கு போதிய அளவிற்கு வருமானம் என்பது உயரிய வருமானம், அதாவது சம்பளமும் போதிய அளவிற்கு இல்லை என்று வருத்தப்படுகின்றாருங்க. இதைவிட சம்பளம் கூடுதலாக கிடைத்தால் பரவாயில்லை என்று நினைத்து அந்த ஒரு வேலையை விட்டுவிட்டு அதைவிட அதிக சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலையில் இணைந்து பணியாற்றுகின்றாருங்க. தற்போது அவருக்கு சம்பளமும் மன நிறைவாய் கொடுக்கக்கூடிய வகையில் திருப்திகரமாக உள்ளது. அப்படியே அந்த பணியை பணியாற்றி கொண்டிருக்கும் போது சில மாதங்கள் கிடக்கின்றது. தற்போது அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுகின்றதுங்க. என்னவென்றால் போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு பணி சூழலில் மதிப்பும் மரியாதையும் துளியளவு கூட இல்லை. நாம் மிகவும் கேவலமாக மோசமாக நடத்தப்படுகின்றோமோ என்று எண்ணி வருத்தப்படுகின்றாருங்க. எனவே மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், அதே சமயம் ஊதியமும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அது போன்ற ஒரு இடத்தை தேடி கண்டுபிடித்து அங்கு பணியில் அமர்கின்றாருங்க. இப்படி அமர்ந்ததற்கு பிறகு அவர் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி கொள்கின்றார். ஏனென்றால் இவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதே போன்று ஊதியமும் மன நிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருப்பதால் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றாருங்க. சில நாட்கள் செல்ல செல்ல அங்கு போதிய அளவிற்கு வருமானமும் மதிப்பும் மரியாதையும் கிடைத்தாலும் கூட ஓய்வெடுக்க நேரமில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகின்றது என்பதை உணர்ந்து கொள்கின்றாருங்க. எனவே உடல்நல குறைபாட்டை சந்திக்கின்றாருங்க. பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை அதே இடத்துல சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கும் போது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்று அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்கின்றாருங்க. அங்கு சென்றாலும் ஏதோ ஒரு பிரச்சனை என்பது துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலைக்கு சென்றாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை ஒரு பிரச்சனை என்பது துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது. இதை உணர்ந்து கொண்டு அந்த ஒரு பிரச்சனையை நாம் எடுக்கக்கூடிய இடத்திலேயே தீர்வு கண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் அதற்கு கிரகநிலைகள் பக்க உறுதுணையாக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு, சனி உட்பட பல கிரகநிலைகள் என்பது மிக வலுவாகவும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பதால்
நிச்சயமாக எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு என்பது உண்டு. நிறைய பிரச்சனையை கண்டு நீங்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் உங்களை தேடிக்கொண்டேதான் பிரச்சனை என்பது வரும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. ஏனென்றால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு உண்டு என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்பட்டால் நிச்சயமாக நல்லதொரு பலன் என்பது உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் அதை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டாலே போதுமானதுங்க. அத்தனை பிரச்சனையுமே சமாளித்து மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாங்க. அதிலும் குறிப்பாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோச்சார விதியின் அடிப்படையில் 7ஆம் இடமான சப்தம ஸ்தானத்தில் மிக வலுவாக வீட்டிருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு என்பது நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த ஒரு தருணத்தில் குடும்ப ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை எடுத்தால் அவை சிறப்பாக அமையுங்க. ஏனென்றால் ராஜயோகாதிபதி இருக்கக்கூடிய சனியும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றாருங்க. பாதிப்புகளை ஏற்படுத்த இயலாத ஒரு அமைப்பில் இருப்பதால் நிச்சயமாக சனி பகவானிடமிருந்து நன்மை என்பது அதீதமாக கிடைக்கப் போகின்றது. எனவே குடும்பத்தில் பண பற்றாக்குறை என்பது நிதி சார்ந்த தொல்லைகள் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் குறைவுங்க. அப்படி ஏற்பட்டாலும் அவற்றிற்கான தீர்வு என்பது உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு வரன் கிடைக்கும். திருமண ஒப்பந்தம் இந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசுர வளர்ச்சி என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகின்றாருங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு என்பது உங்களை தேடி வரும். திட்டமிட்டதை விட நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி துறை உற்பத்தி துறை என எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு முன்னேற்றம் என்பது இந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க. தொழில் நிறுவனங்கள் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களுக்கான ஒரு ஒப்பந்தங்களையும் இந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பாக செய்வதற்கான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாகவும் காலகட்டமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றார். அவருடன் இணைந்து ராசியினுடைய அதிபதியும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலையும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக ஒத்துழைப்பின்மை மகிழ்ச்சியின்மை போன்ற பல பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. தசாபுக்திகள் வலுவாக இருப்பின் அசுர முன்னேற்றத்தை இந்த ஒரு தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது கலைத்துறையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதி மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கலைத்துறை ரீதியான மிக முக்கியமான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும். புதிய தயாரிப்பு மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகின்றதுங்க. இந்த ஒரு தருணத்தில் திட்டமிடக்கூடிய கலைத்துறை சார்ந்த பணிகள் அனைத்துமே மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக பெறும் என்பதை 5ஆம் இடத்துல விட்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் சுக்கிரன் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட கூட்டணி உள்ளிட்ட பல வாய்ப்புகள் என்பது மிகச்சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் மிகச்சிறப்பாக இருக்குங்க. எதிர்வரக்கூடிய தேர்தலை வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அமைகின்றது. மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் புதன் நீச்சம் பெற்றிருக்கின்றாருங்க. 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கவனச்சிதறல் என்பது ஏற்படலாம். தேர்வு நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் கவனச்சிதறலை தவிர்த்து கல்வியில் அதீத கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக அதீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான ஒரு கிரகமாக இருப்பவர் குருங்க மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த ஒரு தருணத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் பெண்மணிகளுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்குங்க. தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்காக சுய தொழில் புரிதல் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு துணித்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு அவை மிகச்சிறப்பாக நடைபெறுங்க. அது மட்டுமல்லாது சொந்த தொழிலை சொந்த கட்டடத்தில் நடத்த வேண்டும் என்றதொரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அவை அனைத்துமே வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்ததொரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. எந்ததொரு காரியத்தை திட்டமிட்டு செய்தாலும் மன நிறைவு இந்த மாதத்தில் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளும் மிகச்சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால்
நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கீழே 3 முறை பதிவு பண்ணிடுங்க. அப்படி செஞ்சால் நீங்கள் நினச்ச விஷயம்